மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 20 வசனங்கள் முடிய நம்ம வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். முதலாம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போன போது செபதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலியாட்களோட படவிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். நாம் இந்த இடத்திலே கிட்டத்தட்ட கடந்த 6 மாதங்களுக்கு பிறகு நாம் கடவுளுடைய ஆராதனையிலே நாம் கலந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆகவே நாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சில பேர் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன், எனக்கு தெரியாது. சில பேர் இப்படிப்பட்ட ஒரு கிருபையை கடவுள் இந்த கொரோனாவின் சூழ்நிலை மத்தியிலும் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்கள் உள்ளத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் தாமே ஏற்படுத்தி தரும்படியாக நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் செய்கிறோம். உண்மைதான், பல 6 மாதங்களாக இந்த இடைவெளி விட்டதுனால நாம் சில பேர் கடவுளுடைய பாதையிலிருந்து கூட நாம பின்னாடி சற்று விலகி போயிருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஜெபம் செய்ய முடியாமல், தொடர்ச்சியான வேதம் வாசிக்க முடியாமல், தொடர்ச்சியாக நாம் ஆன்லைன்ல மூலமாக நாம் செய்கின்ற அந்த சுவிசேஷ இறை பணியை நாம் கேட்க முடியாமல் பலவிதமான தடைகளுக்குள்ளாக நாம் இருந்திருக்கிறோம் என்பது உண்மை. எனக்கு தெரியும். நானும் குடும்பத்தில் இருக்கிறதுனால நாம் புதன்கிழமைகளே நாம் 1 மணி நேரம் ஆராதிக்க, அதாவது வேத பாட வகுப்பிலே கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. நாம் அதை யூடியூப்ல போட்டாலும் கூட அந்த சமையல உட்கார்ந்து எந்த விதமான தடைகள் இல்லாமல் முழு கவனத்தை நாம் அந்த 1 மணி நேரம் அதிலே செலுத்தி நாம் அந்த வேத பாட வகுப்பிலே கலந்து கொள்ள முடியாமல் போகக்கூடிய தடைகளும் இருக்கிறது. நானும் விதிவிலக்கல்ல, நீங்களும் அதற்கு விதிவிலக்கல்ல. பல காரியங்களை எல்லாம் நாம் தாண்டி கொரோனாவின் சூழ்நிலையில் கூட கடவுளை நாம் ஆராதிப்பதற்கு கடவுள் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இனி காலம் செல்லாதுன்னு சொல்லி வசனம் சொல்லுகின்றது. எதிர்வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கும் என்றும் கூட நமக்கு தெரியாது. ஆகவே நாம் மிகுந்த கவனத்தோடு ஜாக்கிரதையோடு நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மெய்யான கிறிஸ்தவர்களுக்கு இவரு நாட்களிலே அதிக உபத்திரவங்களும் துன்பங்களும் பாடுகளும் கண்ணீர்களும் வேதனைகளும்
வைக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. அதை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்ததை வேதத்திலே ஆவியானவர் மூலம் எழுதி கொடுத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். உங்களுடைய விசுவாசம் உண்மையானதாக இருக்கிறதா அல்லது இல்லையா என்பதை பரிசோதித்து பார்க்கக்கூடிய எதிர்வரும் நாட்களில் நாம் வெல்லப்பட இருக்கின்றோம், ஆளாக்கப்பட இருக்கின்றோம். ஏன்னா அரசாங்கம்லாம் நமக்கு சாதகமாக இல்லை, எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆக உங்களுடைய விசுவாசத்தை அனுதினமும் ஜெபத்தின் மூலமாக, வேத வாசிப்பின் மூலமாக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொண்டு அதை என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஜெபமும் வேத வாசிப்பும் உயிரே போனாலும் கூட இந்த இரண்டு காரியங்கள் என்னுடைய சரீரத்திலிருந்து எப்ப உயிர் பிரிகின்றதோ அப்போதான் ஜெபமும் வேத வாசிப்பும் பிரிய வேண்டும். அப்படிப்பட்ட உணர்வு, அப்படிப்பட்ட சிந்தை, அப்படிப்பட்ட ஒரு தாக்கம் என்னிலும் உங்களிலும் காணப்பட வேண்டும். இப்ப என் உயிர் பிரியுதோ அப்பதாங்க என் ஜெபமும் வேத வாசிப்பும் போகும். என்ன வந்தாலும் கடவுள் மாத்திரம்தான் என்ற அந்த வைராக்கியத்தை கடவுள் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும். ஆகவே பாரத்தோடு நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் கடந்து செல்ல வேண்டும். அதே நேரத்திலே கடவுள் நம்மை அவருக்காக, அவருக்கு உண்மைத்தன்மையோடு நாம் வாழ்கின்ற பொழுது கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தத்தையும் நாம் ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது. அவர் நம்மோட இருக்கின்றார். அவர் என்னுடைய உள்ளத்திலே வாசம் செய்கின்றார். ஆகவே அவர் நம்மளை கைவிடுவதும் இல்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் முழுமையாக பற்றி கொண்டு விசுவாசத்தோடு புதன்கிழமைகளிலே அந்த கடவுள் எப்படியாக தம்முடைய வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவராக இருந்து அவர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார் என்பதை ஒவ்வொரு வேத பாட வகுப்பிலும் ஆபிரகாமில் முதற்கொண்டு நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். ஒரு நாளும் தம்முடைய வாக்குத்தத்தத்திலோ அல்லது சொன்ன காரியத்திலோ பின்னடைவதாக நாம் பார்க்கவே கிடையாது. படிக்கிறோம், கடவுள் உங்கள் மத்தியிலும் என்னுடைய மத்தியிலும் இருந்து நம்மை காப்பாற்றுகின்றவராக, வழிநடத்துகின்றவராக, யெகோவா தேவனாக அவர் நம்மத்திலே, உங்கள் மத்தியிலே, உங்கள் இருதயத்தில் அவர் இருக்கிறார். கடவுளை அவிதமான முறையிலே அனுபவிக்கின்ற வேண்டுகளாக நாம் மாற்றமடைய வேண்டும். கடவுளை பற்றி எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். சத்தியங்களை நாம் கேட்டுக்கொண்டே வருகின்றோம். குறிப்பாக கொரோனா நாட்களிலே ஒரு பிரசங்கம் அல்ல, 1க்கு 2 பிரசங்கம் 3 பிரசங்கம் நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைக்கு நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆக எவ்வளவோ பிரசங்கங்களை நாம் கேட்கிறோம், அதை நாம் அனுபவிக்கின்றோமா என்பதுதான் மிகவும் முக்கியமான விஷயம். Experiencing God in my life. I mean, இந்த ரியாலிட்டி, உண்மையோட நான் கடவுளை அனுபவிக்கிறேன். நான் அதை கடவுளை என்னுடைய வாழ்விலே நான் அனுபவிக்க வேண்டும். அதுக்கு தடைகள் வரும். ஆனால் அந்த தடைகள் மத்தியிலே கடவுள் அவரை நீங்கள் ருசி பார்க்கும்படியாக கடவுள் அதை அனுமதித்துக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய விசுவாசத்தை இழந்து போவதற்காக அல்ல, நம்முடைய விசுவாசத்தை மென்மேலும் பலப்படுத்துவதற்காகவே கடவுள் கிரியை செய்து கொண்டு வருகின்றார். ஆகவே தொடர்ந்து அப்படிப்பட்ட சத்தியத்திலே கடவுள் நிலைத்திருக்க நமக்கு கிருபை பாராட்டுவராக. நாம் இப்ப இந்த வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே 3 விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். 1, தேவனுடைய ராஜ்யம். 2, அந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காலம். எந்த காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தார். அடுத்து அவர் 4 சீடர்களை தம்மை பின்பற்றும்படி அழைப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த 3 காரியங்களிலே கடந்த முறை ஆன்லைன் சர்வீஸ்ல 2 விஷயங்களை நாம் பார்த்து நிறைவு செய்தோம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பார்த்தோம். சற்று அது கடினமான ஒரு பகுதி. கடந்த வாரத்திலே ஒருவேளை நீங்க அது
கேட்டிருந்தும் உங்களுக்கு புரியவில்லை என்றால் திரும்பமாக அந்த வீடியோ யூடியூப்ல இருக்கின்றது, அதை கேட்டு பயனடையுங்கள். இன்றைக்கு அந்த காரியத்திலே தேவனுடைய ராஜ்யம் என்பது பிரத்யட்சமாக நம்முடைய நம்முடைய கண்களினால் பார்க்கக்கூடியதாக ஒரு அரசியல் அமைப்பு போன்றதாக இல்லை. அதுதான் இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. கிறிஸ்து எப்படி ஒரு ராஜாவாக இருந்து சேர்ல உட்கார்ந்து அவர் ஆட்சி செய்வார், ரோமர்கள் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து ஒரு 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 இருப்புக்கோளால் அவர்களை ஆட்சி செய்து நம்மை வழிநடத்துவார் அப்படின்னு ஒரு பிரத்யட்சமாக அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அதான் ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டதல்ல, அது உங்களுக்குள் இருக்கின்றது, அது இப்பொழுதே வந்திருக்கின்றது, இனி வரப்போகிறதும் அல்ல, அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்கின்றார். அப்படி என்றால் தம்மை குறித்து சொல்ற, நான் தான் அந்த தேவனுடைய ராஜ்யம், நீங்கள் என்னை விசுவாசித்து மனம் திரும்பி என்னை ஏற்றுக்கொள்வீர்களானால் நான் உங்கள் இருதயத்திலே வந்து தங்குவேன். அப்பொழுது ஆவிக்குரிய ரீதியாக நான் உங்கள் இருதயத்திலே தங்கி நான் ஆட்சி செய்வேன். நான் ராஜாவாக இருக்கின்றேன், அந்த ராஜ்யத்தில் நீங்கள் என்னுடைய மக்களாக இருக்கிறீர்கள் என்று ஆவிக்குரிய ரீதியாக அவர் சீடர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எடுத்துரைப்பதை கடந்த வாரத்திலே பார்த்தோம். இரண்டாவதாக இந்த காலகட்டம், அதாவது எந்த காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி சொன்னார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ரோமர்கள் கீழ் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். யூதர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள், ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இப்படிப்பட்ட அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? I am the Messiah, நான் தான் மேசியா. பழைய ஏற்பாட்டிலே எதிர்பார்த்து கொண்டிருந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா நான் தான். நீங்கள் அந்த மேசியாவாகிய என்னை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இல்லாவிட்டால் என்ன செய்யுங்கள், நீங்கள் நரகத்திற்கு சென்று விடுவீர்கள் என்பதை தெள்ள தெளிவாக சொன்னார். அப்படி தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வருவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனம் திரும்புதல், சுவிசேஷத்தை விசுவாசித்தல். ஆக விசுவாசிப்பதிலும் மனம் திரும்புதலும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வரக்கூடிய இரண்டு மிக முக்கிய காரணிகள். பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் அப்படின்னா அந்த இயேசு கிறிஸ்து என்கின்ற ராஜாவாக ஆட்சி செய்கின்ற அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள், பரலோக ராஜ்யத்திற்குள் நீங்களும் நான் வர வேண்டும் என்றால் கடவுள் என்னிடத்திலிருந்தும் உங்களிடத்திலிருந்தும் அன்றைக்கு இருந்த யூதர்களிடத்திலிருந்தும் கடவுள் எதிர்பார்த்த ரெண்டு முக்கிய விஷயம் மனம் திரும்புதலும் விசுவாசமும். இது பின்னி பிணைந்தவை, ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. மனம் திரும்பினால் கட்டாயம் விசுவாசம் வரும், விசுவாசித்தால் கட்டாயம் மனம் திரும்புதல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த விஷயத்தை தான் அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நாம் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். இப்ப ஆழமா நீங்க அதை செஞ்சுட்டு பார்க்கணும். என்னுடைய வாழ்நாள் உங்களுடைய வாழ்நாள் புரிகிறது. எப்பொழுது நாம் மறிப்போம் என்று எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆகவே சிறு பிள்ளைகளானாலும் சரி, வாலிபர்களானாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, இதில் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கு பெற வேண்டும். ஞானஸ்நானத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுத்து வாழ வேண்டும். அதுதான் கடவுள் சொல்லிட்டார். அப்படி கடவுள் சொன்ன பிறகு இந்த 14, 15, 16, 14, 15 சொன்ன பிறகு 16வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து முதலாக தம்முடைய ஊழிய பணியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக, நல்லா கவனிச்சு பாருங்க, அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக ஞானஸ்நானம் எடுத்தார். ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவர் 40 நாள் வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டார். கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரத்தில் படித்தோம். ஏன் ஞானஸ்நானம் அவருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி. அருமையான ஒரு கடவுளுடைய வார்த்தை, அது கூட யூடியூப்ல இருக்கு, நீங்கள் கேட்டு பயனடையலாம். ஏன் ஞானஸ்நானம் எடுத்தார்னு சொல்லி. தேவகுமாரன் பரிசுத்தமுள்ள கடவுள், பாவமே செய்யாதவர், அவர் ஏன் ஞானஸ்தானம் எடுத்தார்? நான் ஞானஸ்தானம் எடுக்கலாம், நீங்க எடுக்கலாம், ஆனா பரிசுத்தமாக பிறந்தவருக்கு ஏன்பா ஞானஸ்தானம்? சொல்ற, எல்லா நீதியையும் நிறைவேற்ற எனக்கு இப்பொழுது சமயம் வந்திருக்கிறது, எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து சொல்லாது. அது எல்லாம் நீதி, என்ன நீதின்னு சொல்லி
நாம படித்தோம். இப்ப அது முடிச்ச பிற்பாடு அவர் 40 நாள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். அந்த சோதனையை கூட நாம படித்தோம். கடந்த முறை படித்தோம். அதற்கு பிறகுதான் அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கின்றார். அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் முதல் பிரசங்கமாக அவர் என்ன பிரசங்கம் பண்ணாருங்க, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசம்னு சொல்லிட்டு அப்படியே அவர் எங்க வராருங்க, கலிலேயா கடலோரமாய் நடந்து வருகின்றார். இப்ப நான் இந்த கலிலேயா கடலை பற்றி ஒரு சில விஷயங்களையும், அந்த எந்த சூழ்நிலையிலே அவர்களை அவர் அழைத்தார் என்ற சூழ்நிலையும் நான் உங்களுக்கு சொல்லி, கடவுள் அவர்கள் எப்படி தன்னை பின்பற்றும்படி அழைத்தார் என்பதையும் சொல்லி, அதனால் எனக்கும் உங்களுக்கு என்ன பாடம், நடைமுறை பாடம் என்பதையும் என்று சொல்லி சீக்கிரத்திலே இந்த பிரசங்கத்தை முடிவு செய்வோம். நீங்க இந்த கலிலேயா கடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள ஒரு பெரிய ஏரி போன்று பெரிய ஒரு கடல் அது. ஆனா அந்த இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய வரக்கூடிய ஒரு கடல், இந்த கலிலேயா கடல் மிகப்பெரிய ஒரு ஏரி போன்று இஸ்ரவேல் தேசத்திற்குள்ள காட்சியளிக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள இருக்கிற அந்த கலிலேயா கடல் 13 மைல் தூரம், 7 மைல் தூரம் அகலம், 13 மைல் தூரம் நீளம், 7 மைல் தூரம் அகலம். பார்த்தீங்க அது எவ்வளவு பெருசு இருக்குன்னு சொல்லி. அந்த அளவுக்கு அந்த கடல் காணப்பட்டது. ஆக வடப்பகுதியில் உள்ள யோர்தான் ஆறு இருக்கு இல்லைங்களா, இஸ்ரவேல் தேசத்துல வடப்பகுதியில் உள்ள யோர்தான் தேசத்துல இல்ல, அந்த வடப்பகுதியில் அந்த யோர்தானுடைய தண்ணி முழுசும் இந்த கலிலேயா கடல்ல கலக்கும். எனவே தென்பகுதி உள்ள யோர்தானுடைய அந்த இடம் எப்பொழுதுமே சற்று தண்ணீர் குறைவாகவும் கோடை காலங்களிலே வறண்டும் காணப்படும். ஆக 1ஆம் நூற்றாண்டுல, அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்து பிறகு இந்த 1ஆம் நூற்றாண்டுல, அதாவது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்திலே ஒரு வரலாற்று ஆசிரியர் இருந்தார். அவர் பேர் என்ன சொன்னா ஜோசிபஸ் என்று சொல்வார்கள். அந்த 1ஆம் நூற்றாண்டு வரலாற்று ஆசிரியர் சொல்லும் பொழுது சொல்றாரு, அவர் அந்த கலிலேயா கடலை பற்றி தன்னுடைய நூலில் எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த கடலை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் செழிப்பாக பசுமையோடு அழகாக அந்த தேசத்தினுடைய ஏரியின் தண்ணீர் மிகவும் பசுமையாக இருக்கும். இஸ்ரவேல் தேசம் அதற்கு மிக அழகாக பசுமையாக இருக்கும் என்று தன்னுடைய நூலில் அவர் குறிப்பிடுகின்றார். கணிப்பின் படி இந்த கலிலேயா கடல் த பிரைட் ஆஃப் நேச்சர், இயற்கையின் பெருமை என்ற பெயரை இந்த கலிலேயா கடல் பெற்றிருக்கிறது என்று அவர் தன்னுடைய நூலில் சொல்லுகின்றார். ஆக இதனுடைய சிறப்பு அம்சங்கள், அதாவது கலிலேயா கடலுடைய சிறப்பு அம்சங்கள் பல காரியங்களை குறித்து மார்க்கு சுவிசேஷத்திலே பல இடங்களிலே நாம் படிக்கிறோம். ஆக 1ஆம் நூற்றாண்டிலே உள்ள அந்த வரலாற்று ஆசிரியர் இந்த கலிலேயா கடலை பற்றி தெளிவாக தன்னுடைய நூலில் குறிப்பிடுவது, அது இஸ்ரவேல் தேசத்துக்கு செழுமை கொடுக்கின்ற, பசுமை கொடுக்கின்ற ஒரு காரியமாக குறிப்பிடுகின்றார். அதே நேரத்துல இன்றைய அந்த பண்டைய காலகட்டத்துல அந்த பண்டைய உலகில மீன்பிடித்தல் துறையில் இந்த கலிலேயா கடல் பெயர் போன ஒரு இடமாகும். இரண்டாவது, மீன்கள் நிறைய காணப்படுவதற்கு அந்த கலிலேயா கடல் எப்பொழுதும் தண்ணீர் மிகுதியாக இடம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆக மேலும் ஜோசிபஸின் கருத்தின்படி ரோமர்கள் யூதர்களை கிமு 68ஆம் ஆண்டு படையெடுத்து, ரோமர்கள் 68ஆம் ஆண்டு இயேசு பிறப்பதற்கு முன்பதாக படையெடுத்து யூதர்களை நாசம் பண்ணினதை நாம் படிக்கின்றோம் வரலாற்று. அப்படி படிக்கின்ற பொழுது அந்த யூத ராணுவம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, கலிலேயா கடல்ல நிப்பாட்டி வைத்திருந்த 250 மீன் பிடிக்கின்ற விசை படகுகளை அவர்கள் சூறையாடி கொண்டார்களாம் அப்படின்ற வரலாற்று குறிப்பை ஜோசிபஸ் தன்னுடைய நூலில் எழுதி வைத்திருக்கிறார். கவனிங்க, 250 மீன் பிடிக்கிற படகுகள் அங்க இருந்திருந்த எத்தனை பேர் வேலை பார்த்திருப்பான்னு யோசிங்க. அடுத்து அது ராத்திரி பகல் அந்த இடத்துல ஜனங்கள் அந்த மீன் பிடிக்கின்ற தொழில வந்துட்டு போயிட்டுமா இருந்திருக்கும். 250 படகுகளை சூறையாடிக்கிறான். ஒரு படகுல 2 பேர் 3 பேர் அல்லது 4 பேர் தான் இருப்பாங்க மீன் பிடிக்கிற தொழிலில்.
அப்படி காணப்படும் பொழுது இந்த 250 படகுகளையும் அவர்கள் சூறையாடி சென்றார்கள், கொள்ளையாடினார்கள் என்று பார்க்கிறோம். தன்னுடைய நூலிலே அவர் குறிப்பிடுகின்றார். ஆக எப்பொழுதும் வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் கலிலேயா கடல் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆக கலிலேயா கடலை பொறுத்த மட்டில் இன்னொரு விஷயம், மற்ற இடத்தில் இல்லாத பலவிதமான உயர்தர மீன் வகைகள் கலிலேயா கடல்ல இருக்குமா? ஆகவே கலிலேயா கடல்ல மிக உயர்ந்த மீன் வகைகளை, உயர்தர வகைகளை, மீன்களை பிடிச்சு என்ன செய்வார்களாம், மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது அன்றைக்கு வழக்கமாக இருந்ததையும் தன்னுடைய நூலில் அவர் குறிப்பிடுகின்றார். அப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல வேலை பார்த்து கொண்டிருந்த மீனவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த மீன்களை பிடித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதுனால ஏழையா இருப்பானா பணக்காரனா இருப்பான்? ஏழையா இருப்பானா பணக்காரனா இருப்பாங்க? மிகவும் பணக்காரனா இருப்பான். நிறைய பேர் சொல்றாங்க என்னன்னா, வேதத்தை படிச்சுட்டு ஏதோ யாக்கோபு, பேதுரு, அந்திரேயா, யோசேப்புலாம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு பட்டினியா இருந்து குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டதுனால மீன்பிடி தொழில போயிட்டு வேலையே இல்லாததுனால அதில் போய் அவங்க செய்யறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த வரலாறு தெரியாததுனால தான் பிரச்சனை. உண்மையிலேயே அவங்க எல்லாம் பல்க் ஆர்டரா எடுத்து எல்லாமே பல்கா என்ன செய்யுதுங்க, ஏற்றுமதி பண்ணி நல்ல பணம் சம்பாதித்த ஒரு தொழில். இந்த தொழில தான் யாரு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க? செபதேயு, அவனுடைய குமாரர்கள் பேதுரு, அந்திரேயா, யூத பின்னணியில இருந்தாலும் கூட யூத நாட்டுல அது மிகப்பெரிய ஒரு வருமானம் கொடுக்கக்கூடியது. ஏழ்மையாக பஞ்சம் பட்டினி நிலையில் இருப்பவர்கள் அவர்கள் அல்ல. அப்ப யாரை இயேசு அழைக்கிறாருங்க? இவங்களை பார்த்தா என்ன செய்யறாரு இயேசு? அழைப்பதை நாம் பார்க்கின்றோம். ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக உண்மையாலுமே சொன்னா நன்றாக லாபமும் வருமானமும் தரக்கூடிய மொத்த வியாபாரத்திலே வேலை செய்து கொண்டிருந்தவங்க, சோம்பேறித்தனமாக அவர்கள் இல்லை. அவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக வேலை பார்த்து கொண்டிருந்தவர்கள். ஏதோ வேலை விட்டு இல்லாம அங்க இருந்து கொண்டிருக்கிறவளை இயேசு கிறிஸ்து அழைக்கவில்லை. வரலாற்றை படிக்க பார்க்கும் போதுதான் தெரியுது. ஆக நிறைய மீனவர்கள் வலையில என்ன செய்வார்கள், மீன் பிடித்து உடனே அதை வியாபாரத்திற்கு ஒட்டுமொத்த மீன்களை பிடித்து சந்தைக்கு எடுத்து செல்வார்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, அந்த மீன் பிடிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த வலையை நீங்க பார்த்தீங்க சொன்னா அது 15 மீட்டர் இன் டயாமீட்டர், 15 அடி நீளம் உள்ள சுற்றளவு கொண்டது மீன் பிடிக்கிற வலை. அந்த மீன் பிடிக்கிற வலை 15 அளவு சுற்றளவு. எல்லா ஓரத்திலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன வெயிட்டை கட்டி வச்சிருப்பாங்க. அந்த 15 மீட்டர் சுற்றளவு கொண்டதுல நடுவுல ஒரு பெரிய கயிறை கட்டி இருப்பாங்க. அப்ப அந்த கயிறை கொண்டு படகுல போகும் பொழுது தூரத்துல அந்த வலையில தூக்கி எறிவார்கள். அந்த 15 மீட்டர் சுற்றளவு கொண்டது என்ன செய்வான், அந்த வெயிட்லாம் இருக்கிறதுனால சுற்றிலும் சின்ன சின்ன கற்கள்லாம் கட்டப்பட்ட அந்த வெயிட்டினால தண்ணீருக்குள்ளாக மூழ்கி மீன்கள்லாம் வந்து சிக்கும்படியாக அதை அவர்கள் செய்வார்கள். நிறைய மீன்கள் அகப்படும் பொழுது நடுவுல கட்டப்பட்டிருந்த அந்த கயிறை கொண்டு என்ன செய்வார்கள், இழுத்து படகுல வைத்து என்ன செய்வார்கள், கரையிலே கொண்டு வருவார்கள். கரையில கொண்டு வந்த உடனே என்ன செய்வார்கள், நல்ல பெரிய பெரிய மீன் எது, சிறிய சிறிய மீன் எது, நடுத்தர மீன் எதுன்னு சொல்லி பிரித்து உடனே அதை சந்தைக்கு எடுத்து சென்று அதை ஒட்டுமொத்த வியாபாரமாகவோ, அதாவது மொத்த வியாபாரமாகவோ அல்லது சில்லறை வியாபாரமாகவோ அவர்கள் செய்வார்கள். இதெல்லாம் அந்த வரலாற்றுல ஜோசிபஸ் குறிப்பிடுற இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனுடைய முக்கியத்துவம் அந்த கலிலேயா கடலை பற்றி. இவ்வளவு சிறப்பு அம்சங்களை கொண்ட இந்த கலிலேயா கடலில் தான் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து இப்ப கவனிங்க எங்க வராருங்க, கலிலேயா கடல் பக்கம் நடந்து வருகின்றார். அப்படி இயேசு கலிலேயா பக்கம் கரையோடு அப்படி நடந்து போகின்றார். முதலாக 2 சீடர்களை பார்க்கின்றார். ஒருத்தர் பேரு சீமோன் பேதுரு, சீமோன் என்று சொல்லக்கூடிய மறுபெயர் கொண்ட பேதுருவை நாம் பார்க்கின்றோம். அவனுடைய சகோதரன்
அந்திரேயா, வசனம் 18 பாருங்க. அவர்கள் கலிலேயா 16 கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கவளாயிருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டார். அவர்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த சமயத்திலே இயேசு கிறிஸ்து அவர்களை சொல்லுகின்றார். என்ன சொல்ற 18 17 இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள். 18 உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். யோசிச்சு பார்க்கிறீங்களா? இடத்துல சற்று நிப்பாட்டி நாம் நம்முடைய கவனத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இயேசுநாதர் அவன் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். இயேசுநாதர் கூப்பிடுறாரு. இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட உடனே அவர்கள் தங்கள் வேலை பார்த்து கொண்டிருந்த உடனே அந்த வேலையை விட்டு அவன் பின்னாடி வந்துட்டான். எப்படி இது? அவர் சாதாரண நம்மளை போல ஒரு மனிதனாக அந்த யூத மக்கள் மத்தியிலே காட்சியளித்தார். அவர் கூப்பிட்ட உடனே 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? பின்னாடி வந்துட்டாங்க. எப்படி நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு? எனக்கு சில இந்த பகுதியை படிக்கின்ற பொழுது ரொம்ப காலங்களாக எப்படி அப்படின்னு, ஏன்னா எடுப்புல ஒருத்தர் கூப்பிட்டா போயிடுமா, போக மாட்டோம், பல காரியத்தை யோசிப்போம். ஆனா இவர்கள் இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட உடனே அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு உடனே பின் சென்றாக பார்க்கிறோம். இடத்துல இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு சொன்னா அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இவர் ஒரு ரபி. யாருங்க? ஒரு ரபி. யூத மதத்திலே கடவுளுடைய வார்த்தையை, கடவுளுடைய நியாய பிரமாணத்தை போதித்து மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர், ஒரு டீச்சர், ஒரு ரபி என்ற அந்த தோரணை யார்கிட்ட இருந்திருக்கு? இயேசு கிறிஸ்துவிடம் இருந்திருக்கு. அதை மறந்துடக்கூடாது. அது பிற்பாடு நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துறேன். ஆக இயேசு கிறிஸ்து சீஷர்களை இங்கு அழைக்கின்றார். 19, 20 பாருங்க. அவர் அவிட விட்டு சற்று அப்புறம் போன போது செபதேவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படகுலை வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? வேலை செய்திருக்கிறார்கள். உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேவை கூலி ஆட்களோட படகுல விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இங்கே படிக்கின்றோம், முதலாக தமது சீஷர்களை அழைக்கின்றார். 12 சீடர்களை பற்றி நாம் வேதத்திலே படிக்கின்றோம். பிறகு 12 அப்போஸ்தலர்களை பற்றியும் வேதத்திலே நாம் படிக்கின்றோம். கவனிங்க, இந்த 12 சீடர்கள் தான் யாருங்க? பிற்பாடு வந்த அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர்களாக மாறுவதற்கு முன்பதாக அவர்கள் எந்த நிலையில இருந்தார்கள்? சீஷர்களாக இருந்தார்கள். எடுத்தெடுப்பிலே அப்போஸ்தலர்களாக அவர்கள் வரவில்லை. முதலாவது அவர்கள் இயேசுவின் சீடர்களாக, பின்பு அவர்கள் அப்போஸ்தலராக மாற்றப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? 12 சீடர்கள் இருந்தாங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா லூக்கா 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிச்சீங்கன்னா அவருக்கு 70 சீடர்கள் இருந்தார்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்துக்கு நிறைய யார் இருந்தாங்க? சீஷர்கள் இருந்தார்கள். ஆனா எல்லாருமே அவங்கள யாரும் இல்லை, அப்போஸ்தலர்கள் அல்ல. இன்றைக்கு சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் ஒன்று என்று சொல்கின்றார்கள். இல்ல, டிசைபிள்ஸ் என்பது வேற, பாஸ்டர்ஸ் என்பது வேற. இந்த இடத்துல நம்ம படிக்கின்றோம், சீஷன் என்பவன் யார் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. சீஷன் என்பவன் அடிப்படையாக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்திலே இந்த சீஷர்களை அழைக்கின்றார். அப்படி அவர் அழைக்கின்ற பொழுது இந்த சீஷர்களை அழைக்கின்ற சீஷன் என்பவன் மாணவன். நல்லா கவனிங்க, சிம்பிளி எ ஸ்டூடெண்ட். சீஷன் என்பவன் ஒரு மாணவன். அடுத்து பாருங்க, கற்றுக்கொள்ளக்கூடியவன். சீஷன் என்பவன் முதல்ல மாணவன், அடுத்து அவன் கற்றுக்கொள்ளக்கூடியவன். சிம்பிளி எ ஸ்டூடெண்ட் அண்ட் லேர்னர் அண்ட் ஃபாலோவர், பின்பற்றுகின்றவன். அவனுக்கு பேர் தான் சீஷன் என்று பார்க்கின்றோம். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார்? அவர் ஒரு ரபியாக இருக்கின்றபடினாலே தாம் நடத்துகின்ற அந்த பள்ளியிலே இந்த சீஷர்களை பெயர் சொல்லி அழைத்து தன்னுடைய பள்ளியிலே மாணவர்களாக சேர்த்து கொள்ள
அனுமதி கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்து ஒரு ரபியாக இருக்கின்றார். ஆகவே நீங்கள் என்னை பின்பற்றி வான்னு சொன்ன உடனே ரபி என்ற அந்த சிந்தனை உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவனுடைய தோற்றத்திலே இருந்தது. அவர் போதிக்கிறவராக, மற்ற மக்களுக்கு ஆசிரியராக போதிக்கிறவராக இருக்கிறார் என்பதை அவர்கள் அந்த அளவில் அறிந்திருக்கிறதுனாலே அவர் சொன்ன உடனே அவரை அவர்கள் பின்பற்றினார்கள். ஆக அப்போஸ்தலர் என்பது இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தால் அனுப்பப்படுவது, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு. இதையும் மார்க்கு சுவிசேஷத்துல பின்னாடி நாம படிக்க இருக்கின்றோம். ஆனா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படி சொன்னா, மார்க்கு சுவிசேஷத்துல நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஒரு ரபியாக இருந்து, ஒரு போதகராக இருந்து அந்த சீஷர்களை அழைக்கும் பொழுது உடனே அவங்க வந்தாங்க. ஏன் உடனே அவங்க வந்தாங்க என்பதை இப்ப நான் சொல்றேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து அழைத்த பொழுது யூத மக்கள்ல எத்தனையோ போதிக்கிற போதகராக இருக்கக்கூடிய ரபிமார்கள் நிறைய பேர் இருந்தாங்க. யூத மதத்தில் இல்ல நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா வழக்கத்தில் இல்லாத ஒன்றை இங்கே இயேசு கிறிஸ்து செய்கின்றார். அதனால அவர் சொன்ன உடனே அவர் பின்னாடி வந்துட்டார். என்ன வழக்கத்தில் இல்லாதது அப்படின்னு சொன்னா, 1ஆம் நூற்றாண்டுல பண்டைய கால யூத நாட்டுல நிறைய ரபிக்கள் இருந்தார். அந்த ரபிக்கள் என்ன செய்வார்கள், நிறைய மாணவர்களை தங்கள் கீழாக வைத்துக் கொண்டு தெரிவு செய்து அவங்களா போய் யூத மாணவர்களை, தம்பி நீ இங்க வா, என் கீழே உட்கார்ந்து நீ எல்லாவற்றையும் கற்றுக்கொள், படி அப்படின்னு எவர் ஒருவரையும் என்ன செய்ய மாட்டாங்களாம், கூப்பிட மாட்டார்கள். ரபிக்கள் எந்த ஒரு யூத மாணவனையும், அதாவது 12 வயதுக்கு பிறகு எந்த ஒரு யூத மாணவனையும் நீங்க வந்து என் கீழே உட்கார்ந்து படிங்க அப்படின்லாம் எந்த ரபிமாரும் சொல்ல மாட்டார்கள், அனுமதிக்க மாட்டார்கள். ஆகவே யூத மாணவர்கள் என்ன செய்வார்கள், எத்தனை ரபி இருக்கின்றார்களோ அத்தனை ரபிக்கும் அவர்கள் அப்ளிகேஷன் போடுவாங்க. எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜ்ல போய் அட்மிட் பண்றதுக்காக, வேலைக்காக அட்மிட் பண்றதுக்காக அப்ளிகேஷன் போடுறானோ, அது போல அன்றைக்கு யூத மாணவர்கள் மற்ற ரபிக்கள் கிட்ட போய் படிக்க வேண்டுமானால் அப்ளிகேஷன் போடணும். அப்ப அந்த யூத ரபிக்கள் என்ன செய்வார்கள், ஒரு தேர்வு ஒன்று வேதத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே வைப்பார்கள். இந்த தேர்வுல பாஸ் பண்ணா மட்டும்தான் அவங்க கீழே உட்கார்ந்து படிப்பதற்கு அவர்கள் அனுமதிப்பார்கள். அதுவரை அனுமதிக்க மாட்டாங்க. ஆகவே நிறைய மாணவர்கள் மற்ற யூத ரபிக்களிடம் போய் அப்ளிகேஷன் கொடுத்து தேர்வு எழுதி இந்த நியாயப்பிரமாணத்திலே பாஸ் பண்ணா மட்டும்தான் படிப்பதற்கு அனுமதி உண்டு. 1ஆம் நூற்றாண்டிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஹிலேல் என்ற யூதன் மற்றும் கமாலியல் என்ற யூதன் மற்றும் பல ரபிக்கள் 1ஆம் நூற்றாண்டில் இருந்ததிலே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஆகவே அன்றைய காலகட்டத்தில் ஒரு யூதன் இன்னொரு ரபி கிட்ட கீழாக இருந்து போய் படிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல, ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஆக இஸ்ரவேலில் உள்ள மற்ற ரபிக்கள் செய்கிறது போல இங்க இயேசு கிறிஸ்து செய்யாமல் வித்தியாசமாக செய்கின்ற, என்ன செஞ்சாரு, அவர் கலிலேய கடலோரமா போறாரு. அப்படி போகின்ற தனது மாணவர்களாக தன்னிடத்தில் இருக்கும்படியாக யாரை கூப்பிடுறாரு, பேதுருவையும் அவன் சகோதரன் அந்திரேயாவையும் மற்றும் செபதேவின் குமாரனாக யாக்கோபையும் அவனுடைய சகோதரன் யோவானையும் அவர் அழைப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே இவர் மற்ற ரபிக்கள் செய்கிறது போல செய்யாமல் டக்குனு நம்மளை பார்த்து கூப்பிடுறாரு. இவர் யார், இவர் எப்படிப்பட்டவராக இருப்பாரோ என்பதை எண்ணி அவர்கள் உடனடியாக அவர் பின் சென்றார்கள். இதை மற்ற ரபிக்கள் கூப்பிட்டு நீங்கள் என்ன பின்பற்றி வான்னு சொல்லியிருந்தா பேதுருவும் போயிருக்க மாட்டார், யாக்கோபும் போயிருக்க மாட்டார், யோவானும் போயிருக்க மாட்டார். ஆக இயேசு கிறிஸ்து வழக்கத்தில் அல்லாததை இயேசு கிறிஸ்து செய்கின்றார். இங்கே இயேசு என்னை பின்பற்றி வா என்று சொல்வது முக்கியமான ஒரு விஷயம்.
ரபிக்கெல்லாம் என்ன சொல்ல மாட்டாங்க, என்னை பின்பற்றுவான்னு சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றதை படிக்கணும், நான் சொல்ற வேலையை நீ செய்யணும், அத்தனைக்கும் நீ கட்டுப்பாட்டுக்குள் வரணும். அப்படி இருந்தா மாத்திரம்தான் நீ என் கீழே உட்கார்ந்து என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம், மாணவனாக இருக்கலாம், படிக்கலாம், நீ எனக்கு சீடனாக இருக்கலாம் அப்படின்னு அவர்கள் சொல்லுவார். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லாமல் என்னை பின்பற்றுவான் சொல்லுகின்ற பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். இதையும் நம்ம சற்று வரலாற்று கோணத்துல நாம் புரிந்து கொண்டாதான் அதனுடைய பவரை, அதாவது இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையில காணப்பட்ட வல்லமையை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அன்றைய கிரேக்க கலாச்சாரத்திலே நீங்க வரலாற்றை படிச்சு பார்த்தீங்க சொன்னா, ஏதென்ஸ் என்கின்ற ஒரு இடம், பவுல் பிரசங்கம் பண்ணா தெரியல, அந்த ஏதென்ஸ் என்ற இடத்துல மிகப்பெரிய கிரேக்க கலாச்சார பாடசாலையை பிளாட்டோ என்ற தத்துவ ஞானி நிறுவி அநேக மாணவர்களை தனக்கு கீழாக வைத்தார். பிளாட்டோ யாருக்குள்ள படிச்சான்? சாக்ரட்டிஸ் கீழே. சாக்ரட்டிஸோட ஸ்டூடெண்ட்ஸ் யாரு? பிளாட்டோ என்ன செஞ்சான்? ஏதென்ஸ்ல கிரேக்க கலாச்சார பாடசாலையை, யூனிவர்சிட்டின்னு சொல்றமே, அதை அவன் நிறுவி அதுல நிறைய மாணவர்களை அவன் படிக்க வைத்திருந்தான். இப்படிப்பட்ட மாணவர்களே மிகவும் அறிவு கூர்மையாக, மிகவும் ஞானியாக, மிகவும் அறிவு திறன்பட வந்த ஒரு மனுஷன் தான் யாருங்க? அரிஸ்டாட்டில். இந்த அரிஸ்டாட்டில் இந்த பிளாட்டோ மரித்த பிறகு அவன் தான் இருந்த இடத்துல ஒரு கல்லூரியை, லைசியம் என்ற இடத்திலே தனது பள்ளியை ஆரம்பித்தார் அரிஸ்டாட்டில். பொதுவா அரிஸ்டாட்டிலை பற்றி படிச்சு பார்க்கும் பொழுது அவன் மிகப்பெரிய ஒரு ஞானி, அறிவு திறன் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி. பொதுவா அன்றைக்கு இருந்த மக்கள்லாம் அரிஸ்டாட்டிலை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, அவர் நடந்து போகும்போதே பாடம் நடந்துட்டு போவார். அவர் நடந்து போகும் பொழுதே பாடங்களை நடத்தி கொண்டு போவார். உடனே என்ன செய்வார்கள் மாணவர்கள், அவர் நடந்து போகிறதுக்கு பின்னாடியே மாணவர்கள் நடந்து சென்று அவர் என்ன சொல்லுகின்றார் என்பதை கூர்ந்து கவனித்து கேட்டு அதை மனப்பாடம் செய்து அதை தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்ற விதமாக ஆசைப்படுவார்களாம். அப்படின்னா நடக்கும் பொழுதே பாடங்களை நடத்தி கொண்டே செல்வார். அவரை பத்தி சொல்றது, மாணவர்கள்லாம் பின்னாடியே போவாங்க. எப்ப போனாலும் அவர் என்ன சொல்லுகின்றார், அவர் பின்னாடியே போய் சொல்வதை கவனித்து அந்த வரலாற்று கலாச்சாரத்துல நம்ம பார்க்கின்றோம் அந்த ஒரு சூழ்நிலை. அப்ப இயேசு கிறிஸ்துவும் இங்கே சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் ஆகிய இவர்களை எல்லாரையும் கடந்து என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்படி என்று சொன்னால், நடந்து போய்கொண்டிருக்கின்ற பொழுதே கடவுளுடைய வார்த்தையை அவர் சொல்ல சொல்ல பேதுருவும், யோவானும், யாக்கோபும், அந்திரேயாவும் கேட்டுக்கொண்டு தன்னுடைய எஜமான் என்ன சொல்கிறார் என்பதை கூர்ந்து கவனித்து அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளின் அர்த்தத்தை கேட்டு, இயேசு கிறிஸ்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்தவே இல்லை. அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தையை சொல்லுவார், இந்த நகரத்திலிருந்து அடுத்த நகரத்துக்கு போவார், திரும்ப அந்த நகரத்திலிருந்து வேறொரு நகரத்துக்கு புறப்பட்டு வருவார். இப்படியாக கடவுளுடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருப்பார். படகுல உட்கார்ந்து பேசுவார், கல்லறையில உட்கார்ந்து பேசுவார், நடந்து போகும்போது பேசுவார். இப்படி கடவுளுடைய தேவனுடைய ராஜ்யத்தின் மகத்துவங்களை எல்லாவற்றையும் பேசிக்கொண்டே போவார். அப்பொழுது பின்னாடி போகின்ற அவருடைய சீடர்கள் அவர் சொன்னதனுடைய உவமைகளை என்ன அர்த்தம் என்று புரிந்து கொள்வதற்காக, கேட்பதற்காக, இயேசு கிறிஸ்து சொன்ன பழமொழி என்ன என்பதை கேட்டு படித்து புரிந்து அதன்படி நடப்பதற்காக, அவர் சொல்ற வார்த்தைகளை கேட்டு அப்படியே மனப்பாடம் செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றி வான் சொன்ன உடனே once immediately they left everything and they followed Jesus Christ. இந்த வரலாற்று பின்னணியோடு அது படிக்கும் பொழுதுதான்
இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே ஏன் அவங்க பின்னாடி போனார்கள்? இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய பழமொழிகள், நீதிமொழிகள், உவமைகள் அர்த்தத்தை கேட்டு பின்னாடியே போகக்கூடியவர்கள் அதை மனப்பாடமா செய்வார். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்த பிறகு அவருடைய வார்த்தைகள் எதுவுமே எழுத்து வழியில கொடுக்கப்படல. எல்லாம் அவர்கள் சீடர்கள் வாய் வழியாக சொல்லப்பட்டதுதான். அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னதை சீடர்கள் அத்தனை பேரும் அதை கரெக்டா சொல்லியிருக்காங்க சொன்னா, அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னதை அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? மனப்பாடம் செய்யும் திறன் கொண்டவர்களாக இருந்திருக்க வேண்டும். அவர்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு போதனைகளையும் அவர்கள் மனப்பாடம் செய்தார்கள். அதுதான் அவர்களுடைய வேலை. புரியுதுங்களா? சீடர்கள்லாம் என்னங்க சாதாரண? He is a learner, he is a follower. அவன் கற்றுக்கொள்ளக்கூடியவன், பின்பற்றக்கூடியவன், கடவுளுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே அதை பின்னாடி செல்லக்கூடிய அதுதான் அவர்களுடைய வேலை. ஆக ரபிக்கு கீழாக இருக்கக்கூடிய சீடன் மற்ற இஸ்ரவேல்ல போதகராக ரபியாக இருக்காங்கன்னு சொன்னீங்களா? அப்படி கீழாக இருக்கக்கூடிய சீடர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவனுடைய வேலைக்காரர்கள் ரபி என்று அழைக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஸரினுடைய பாதரட்சைகளை எல்லாம் அவர்கள் துடைக்க வேண்டும். கவனிச்சு, ரபி என்று சொல்லக்கூடிய அவர் அணிந்து கொள்கின்ற செப்பல் இருக்கு இல்லைங்களா, அதை ஷூஸ் சொல்றமே, அதை அவன் துடைக்க வேண்டும் தினசரி காலையில. அதான் யோவான் ஸ்நானகர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார், அவரே உடைய பாதரட்சைகளை வாரை அவிழ்ப்பதற்கும் நான் தகுதியற்றவன் சொல்றான். ஏன் அந்த வார்த்தையை யோவான் ஸ்நானகர் ஏசாமி கிட்ட சொல்லணும்? அப்ப அந்த வரலாற்று பின்னணி படிக்கணும். யோவான் ஸ்நானகர் மேசியாவின் சீடராக அவன் ஆசைப்படுகின்றான். அப்ப சீடன் என்பவன், நபிக்கு குருவுக்கு கீழாக இருக்கக்கூடிய சீடன் என்பவன் பாதரட்சைகளை துடைக்கக்கூடியவன், மாலை நேர உணவை ரபிக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய போதகருக்கு செப்பல் துடைக்கக்கூடியவன், மாலை நேரத்தில் அவருக்கு இரவு உணவை ஆயத்தப்படுத்தக்கூடியவன். இதுதான் ரபி என்று சொல்லக்கூடிய ப்ரொஃபஸருக்கு கீழாக வேலை செய்கின்ற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான் இருக்கும். ஆக ரபி என்ற அந்த ப்ரொஃபஸர் எங்கெல்லாம் போகின்றாரோ சீடனும் அவர் பின்னே சென்று அவருக்கு பணிபுரிவான். அதனாலதான் இயேசுவும் யோவான் 13:16 சொல்கின்றார், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. ஆகவே ரபிக்கள் பள்ளியில் சேர்ந்து பயில்வது என்பது மாணவர்களுக்கு மிகவும் கடுமையான ஒரு பயிற்சி, ஒரு ஈஸியான ஒன்று அல்ல. அந்த மாணவனுக்கு தாழ்மை அவசியம், அந்த மாணவனுக்கு பொறுமை அவசியம், அந்த மாணவனுக்கு கற்றுக்கொள்ளுதல் அவசியம், அந்த மாணவனுக்கு இயேசுவின் சீடனாக இருப்பவனுக்கு இத்தனையும் தேவைப்படுகின்றது. இயேசு இடத்துல சீமோனை பார்த்தும் அந்திரேயை பார்த்தும் என்னை பின்பற்றி வா என்று சொன்ன பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்து என்கின்ற பள்ளியிலே தங்களை மாணவர்களாக ஸ்டூடெண்டாக மாற்றிக்கொண்டு அவருடைய பள்ளியிலே ஜாயின் பண்ணினார்கள். அப்படி என்றால் இயேசுவினுடைய மாணவனாக இயேசுவுக்கு பின்னாடி சென்று அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை கூர்ந்து கவனித்து கேட்டு மனப்பாடம் செய்கின்றவர்களாக, கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, பணிவிடையாளர்களாக, அவரின் வேலைக்காரர்களாக இருக்கும்படி இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றி வா என்று சொன்ன பொழுது 4 பேரும் புறப்பட்டு சென்றார்கள். எந்த விதமான கேள்விகள் இல்லாமல் அவர்கள் தங்கள் வலைகளை உடனே விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி சென்றார்கள். கொஞ்ச தூரம் போன உடனே செபதேயுவின் குமாரர்கள் யோவானையும் அவர்கள் வலையிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது என்ன செஞ்சாங்க? அவர்களையும் அவர்கள் விட்டுவிட்டு சென்றார்கள். செபதேயு நினைச்சிருப்பான், என்னடா நம்ம பசங்க 2 பேரும் யாக்கோபும் யோவானும் நல்ல லாபம் தரக்கூடிய தொழில், நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு தொழிலை விட்டுட்டு யாரோ ஒரு ரபின்னு ஒருத்தர் வந்தாரு, வந்து அவங்களை என்னை பின்பற்றிவான்னு சொன்னாரு. சொன்ன உடனே எல்லாம் பின்னாடி போயிட்டாங்களே இந்த 4 பேரும். அப்ப அவன் யோசிச்சிருப்பான், ஏதோ ஒரு ரபி கூப்பிட்டாரு அதனால போயிட்டாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு. மற்ற வேலையாட்களை எல்லாம் படகுகளை விட்டுவிட்டு யோவானும் அவன் சகோதரன் யாக்கோபும் போனார்கள்.
அவர்களும் இயேசுவோடு பின்னாடி போய் செயல்பட்டதை பார்க்கிறோம். யோவானையும் யாக்கோபையும் தன்னை பின்பற்றும்படி கடவுள் அழைத்தார். அதாவது ஒரு புதிய ரபி இஸ்ரவேலிலே வழக்கத்தில் அல்லாத ஒரு முறையை இந்த ரபி மற்ற 2 பேருடனும் தனது 2 பிள்ளைகளுடனும் பின்னாடி போறாரு. இந்த 4 பேரும் பின்னாடி போறாங்களேன்னு சொல்லி ஆச்சரியத்தோடு செபதேயு பார்க்கின்றார். Master Jesus Christ, when he had called to these 4 men or disciples to follow him, பின்பற்றுவான அழைப்பு கொடுத்த அந்த நாளிலிருந்து இயேசுவினுடையவர்களாக மாறி போனார்கள். இயேசுவின் மாணவர்களாக, இயேசுவை கற்றுக்கொண்டவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் வேலைக்காரர்களாக மாறி போனார்கள். என்ன பாடங்க நமக்கு? இதிலிருந்து என்ன பாடத்தை நீங்களும் நான் கற்றுக்கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்து எப்ப நம்மளை பாவத்திலிருந்து ரட்சித்து நம்மளை அவர் அழைத்தாரோ, இன்னையிலிருந்து இப்ப வரையும் அல்லது இனிவரும் நாட்கள் வரையும் நாம் அவரையே பின்பற்றி செல்லும்படியாக அழைக்கப்பட்ட மாணவர்கள், மாணவிகள். வயது வித்தியாசப்படலாம் எனக்கு உங்களுக்கு, but still we are all students before Jesus. இயேசுவுக்கு முன்பதாக நீங்களும் நானும் இன்றைக்கு மாணவர்களாகவே இருக்கிறோம். எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க, கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய அழைப்பை ஏற்று அவருக்கு பின்னாடியாக நாம் செல்கிறோம் என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை பின்பற்றுவதாக இருந்தால் அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் நீங்களும் நானும். எப்படி நாம் இயேசுவை படிக்க முடியும்? அவருடைய சுவிசேஷத்திலே, அவருடைய வார்த்தையிலே, அவருடைய மகிமை பொருந்திய வேதத்திலே கடவுளுக்கு முன்பதாக நீங்களும் நானும் மாணவர்களாக இருந்து அவர் சொல்லி கொடுத்திருக்கிற அந்த 66 புஸ்தகத்திலே அவர் சொல்லி கொடுத்திருக்கிற அந்த வேத சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்ற மாணவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்மை அழைத்திருக்கின்றார். எதுவுமே படிக்கிறதில்லை. வாலிபர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், கடவுளுடைய வார்த்தை, கடவுள் என்னை ஏன் அழைச்சிருக்கிறார்? ஒரு மாணவனாக. மாணவன் என்ன செய்வான்? தினந்தோறும் கற்றுக்கொள்ளக்கூடியவன். அந்த பரிசுத்தாவியான கடவுள் எழுதி கொடுத்த, அந்த ஆசிரியர் எழுதி கொடுத்த அந்த வேதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவன். நீங்களும் நானும் கற்றுக்கொள்கின்றவர்களாக, அவரின் வேலைக்காரர்களாக இருக்கிறோமா? அப்படி செயல்படுகின்றோமா? கிறிஸ்து என்னையும் உங்களையும் பார்த்து என்னை பின்பற்றி வாப்பான்னு சொல்ற, நீ என் பக்கம் மனம் திரும்புப்பான்னு சொல்ற, நீ என்னை விசுவாசிப்பான்னு சொல்ற. எல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தைகளை கற்று அவரை பின்பற்ற கூடியவர்களாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் சரி, கடவுளை பின்பற்றக்கூடியவன், இயேசுவின் சீடன், the disciples of Jesus. நான் இயேசுவின் ஒரு சீஷனாக இருக்கின்றேன். நான் கற்றுக்கொள்ளக்கூடியவன். நான் ஒரு மாணவன். உள்ள போனார் அவருடைய ராஜ்யத்திலே, திருச்சபையிலே அவருக்கு கீழாக இருந்து நான் பணியாற்றக்கூடிய ஒரு வேலைக்காரன். அவர் என்ன சொல்றாரோ அதை மாத்திரமே நான் செய்யக்கூடிய வேலைக்காரனாக இருக்கின்றேன். இதற்கு இயேசு அவர்களை தம்மை பின்பற்றும்படி அழைத்தார். That is the question. எதற்கு அழைத்தார்? Follow Jesus as a student, as a learner, as a servant. சீடர்களை இயேசு என்னவாக மாற்றினார்? இல்லை, இடத்துல இந்த according to this context என்னவாக மாற்றினார்? மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன்னு சொல்றார். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க? எதை பிடிச்சாங்க? மீனை பிடிச்சிருந்தாங்க. இப்ப சொல்லிட்டார் மனுஷரை.
அதனால அது கொஞ்சம் சற்று ஒரு 2 நிமிஷம் பாருங்க. கடல்ல இருக்கிற உயிருள்ள மீனை பிடிச்சு அவ படகுல போட்டு கரையோட வந்த உடனே கொஞ்ச நேரத்துல அந்த மீன் என்ன செஞ்சு, உயிருள்ள மீனை பிடித்து உயிரற்ற காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து உயிர் ஆத்துமாவிலே செத்து போன மனிதர்களை பிடித்து என்னவா மாற்றணும், உயிரோட மாற்றணும். அந்த உயிர் எதுங்க? சுவிசேஷம், மனம் திரும்புதல், விசுவாசம் பிரசங்கித்து செத்து போன மக்களை என்ன செய்யணும்? உயிரோட மாற்றம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா? உயிருள்ள மீனை பிடிச்சு நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அதை சாகடித்துக் கொண்டிருந்தாய். இப்ப என்ன உன் வேலை? செத்து போனவர்களுக்கு நீ என்ன செய்யணும்? உயிர் கொடுக்கணும். மீன் ஆத்மாவிலே மரித்து போனவர்கள், பாவத்திலே மரித்து போனவர்களுக்கு உம்முடைய வார்த்தையை, அவருடைய சுவிசேஷத்தை கொண்டு பிரசங்கித்து அவர்களுக்கு என்ன செய்யணும்? உயிர் கொடுக்கணும். என்னையும் உங்களையும் இயேசு கிறிஸ்து ஏன் அழைச்சார்னா, என்னை சுற்றி இருக்கிற செத்து போன ஆத்துமாக்களை என்னுடைய சுவிசேஷம் என்கின்ற வாழ்க்கை நடத்தை மற்றும் நான் அறிவிக்கிற சுவிசேஷத்தின் மூலம் அவங்களுக்கு நான் என்ன கொடுக்க போறேன்? உயிர் கொடுக்க போகின்றேன். என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க. அப்படிப்பட்ட அந்த உயிர் கொடுக்கக்கூடிய கிருபை என்கிட்ட உங்ககிட்ட இருக்கிறதா பார்க்க. நானே செத்தவனா இருந்தாங்க, நான் செத்தவனுக்கு போய் என்னங்க கடவுள் நம்மளை ஏன் அழைச்சாருன்னா, உங்களை போல குருவா சொல்லலாம், சுற்றி நெருங்கி இருக்கிற அல்லது பக்கத்துல இருக்கிற அது உறவினர்களுக்கு, பக்கத்துல இருக்கிற மக்களுக்கு, வாங்கப்பா செத்து போயிருக்கிறீங்க, உயிரை பெற்றுக் கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா என்னது? விசேஷத்தை அறிவிப்பதற்காக என்னையும் உங்களையும் கடவுள் தம்மை பின்பற்றும்படி அழைத்திருக்கின்றார். There is no other goal in our life. மற்ற லக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இல்லவே இல்லைங்க. மற்றதெல்லாம் 2ஆம் தரமானது. ஆனால் பிரதானமானது என்னங்க? ஆத்மாவை எப்படியாவது உயிரடைய செய்யணும். மரித்து போயிருக்கிற அந்த ஆத்மா உயிர் கொடுக்கணும். இந்த ஆத்மாவுக்காக நான் தினந்தோறும் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணணும். ஆத்மாவுக்காக தினந்தோறும் நான் 5 நிமிஷம் கண்ணீர் சிந்தணும். ஆத்மாவுக்காக தினந்தோறும் 5 நிமிஷம் நான் அவன் பேரை சொல்லி ஜெபம் பண்ணணும். அப்படி நீங்களே நான் செஞ்சோம்னா நிச்சயம் எத்தனையோ செத்து போயிருக்கிற ஆத்மா மீன்கள் உயிர் பெற்று திருச்சபைக்குள் வர முடியும். உண்மை உண்மை அதான் இந்த சொல்றேன். ஆக இயேசுவை பின்பற்றுதல் என்பதை பற்றிதான வேதத்தினுடைய மற்ற பகுதிகள் என்ன சொல்லுது? இயேசுவை பின்பற்றணும், நம்ம அவரை பின்பற்றணும். அதை குறித்து வேதம் மற்ற பகுதிகளை என்ன சொல்லுது? நிறைய விஷயம் சொல்லுது. கிறிஸ்துவை பின்பற்றினால் சிலுவையை எடுத்து தன்னைத்தான் வெறுத்து அவன் தன் சிலுவை எடுத்து அவரை பின்பற்றும். சிலுவை என்பது எதை குறிக்கிறதுங்க? உபத்திரவத்தையும் பாடுகளையும். ஆனால் தன் மத்தியிலே கிறிஸ்து இருக்கின்றார் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. வாலண்டியரா வந்து ஏசாமிட்ட கேட்டான், ஆண்டவரை நான் அவங்க பின்பற்றணும் அப்படின்னு. வாலண்டியரா வந்து கேட்கிறான், அவனா வந்து கேட்கிறான், அவங்க பின்பற்றணும் சாமி. நல்லதுப்பா, ரைட், நல்ல கிறிஸ்டின். ஆனா நீ என்னை பின்பற்றலாம். பறவைகளுக்கு என்ன உண்டு? புலி உண்டு. ஆழாய்ப்பு பறவைகளுக்கு என்ன உண்டு? கூடு உண்டு. மனுஷக்குமாரனுக்கும் என்ன இல்லை? அலைசாக்கி கூட இடம் இல்லை. பரவாயில்லையா அப்படின்னு கேட்டாரு. கேட்ட உடனே அவனே செஞ்சுட்டான், போயிட்டான். அவனே வந்து கேட்கறான், கேட்கல, அதுக்கு அவனே கேட்டான், ஆண்டவரை நான் உண்மை பின்பற்றி வரேன். அவன் ஏசுனாரு அவன் சொன்னோன்னு அவன் போயிட்டான். அப்புறம் ஆண்டவரே பார்த்து என்ன சொல்றாரு? அவரே 2 பேரும் கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாரு? ஒருத்தரை பார்த்து சொல்றாரு, தம்பி நீ என்னை பின்பற்றி வாப்பான்னு சொன்ன. அவன் என்ன சொன்னான்? அவரே எங்க அப்பா செத்து போயிட்டாரு, நான் போயிட்டு என்ன செஞ்சு வரேன், அடக்கம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என் பின்னாடி வாப்பான்ற. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க அப்பாவை பண்ணி அடக்கம் பண்ணிட்டு வராத, உங்க அப்பாவுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற அர்த்தம் கிடையாது. நீ எதற்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கிற, உன் வாழ்க்கையில எதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிற என்பதுதான் அதனுடைய அர்த்தம்.
இயேசு கிறிஸ்து அவங்க அப்பா செத்துட்டாரு, உனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, நீ போய் பார்க்காத, அந்த அர்த்தத்துல அவர் சொல்லலை. அதை காட்டிலும் நீ என்னை உன் வாழ்க்கையிலே என்னை பின்பற்றுதல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை செய்பன்ற அதான் விஷயம். அப்புறம் இன்னொருத்தட்ட சொல்றாரு, என்னை பின்பற்றி வாப்பான்னு சொன்னாரு. உடனே அவனே செஞ்சான். எங்க அப்பா அம்மாட்ட போயிட்டு நான் முதல்ல விருந்தெல்லாம் பண்ணிட்டு எங்க அப்பா அம்மாட்ட அதெல்லாம் சொல்லிட்டு 5 மாடுகளை கொண்ட அதெல்லாம் என்ன செய்யறேன் சரி பார்த்துட்டு அதெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் வரேன்னு சொன்னான். ஆனா ஏசுநாதர் என்ன சொன்னாரு, கலப்பையில கை வச்சுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, பின்னிட்டு பார்க்கக்கூடாதுப்பா, சொன்னா வந்துகிட்டே இருந்தேன். அவனும் இன்னொருத்தன் சொன்னான், இன்னொருத்தன் வந்தான் தெரியுங்களா, அவன் வந்து சொல்றான், நான் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும். அப்படியா, நல்ல கேள்வி. அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணு, கொலை செய்யாதிருப்பாயாக, ஒரே தேவனை வெளிப்படுவாங்க, அது இதுன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே இதெல்லாம் என் சின்ன வயசுல நான் ஃபாலோ பண்றேன், இன்னும் என்ன எனக்கு பிரச்சனை, சின்ன வயசுல நான் ஃபாலோ பண்றேனே அப்படின்னு. உன்னிடத்தில், அதாவது அந்த இடத்துல பார்த்தீங்க, தேவன் அவனிடத்தில் அன்பு கூர்ந்து சொல்றாரு, உன்கிட்ட இன்னொரு குறை இருக்குப்பான்னு. என்ன குறை, உனக்குள்ளதை வித்துட்டு நீ என்னை பின்பற்றி உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாழ்ந்தார். அதையும் சொல்றாரு, வெறும் பின்பற்றுவான்னு சொல்லலை, உனக்குள்ளதை வித்துரு, உன் சிலுவை எடுத்துக்கிட்டு என்னை பின்பற்றிவான். உன்னை அவன் என்ன சொல்றான், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் இதை கேட்டு கவலைப்பட்டு கொண்டு போயிட்டான். லோகத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன், ஆண்டவர் சொன்னது செய்யறதுக்கு என்ன கஷ்டம், அவனால முடிகிற காரியத்தை தான் செய்ய சொல்றாரு, முடியாத காரியத்தை செய்ய சொல்ல. அப்ப உனக்குள்ளதை வித்துட்டு நடுத்தருக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வாப்பான்னா, எல்லாத்தையும் விட்டு நடுத்தருக்குவான்னு சொல்லல. கடவுள் என்னையும் உங்களையும் பின்பற்றும்படியாக அழைக்கிறார். மாணவராக அவருடைய பள்ளியிலே நாம் படிக்கின்ற மாணவர்களாக அவருடைய சுவிசேஷத்தை செத்து போனவர்களுக்கு உயிர் கொடுக்கின்றவர்களாக நம்மை அழைக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த காலகட்டங்களிலே கடவுள் எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி தருவாராக. கிருபையாய் நேசித்து வழிநடத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய நாளிலே உடைய வார்த்தையை கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்து நாங்கள் நீர் எங்களை அழைத்து நாங்கள் உண்மை பின்பற்றுகிறோம். மாணவனாக கற்றுக்கொள்பவர்களாக, உடைய வேலைக்காரர்களாக, அடிமையிலும் அடிமையாக இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் பற்றியுள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்தோம். அவரை எங்களிடத்தில் உள்ள மாம்சத்தை வெறுத்து அவரை நாங்கள் எங்களுடைய சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றி செல்ல எங்களுக்கு நீ வழிநடத்தும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. வார்த்தையை இங்கே மற்றும் பல இடங்களிலே இருந்த இடங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி தாரும். உடைய கிருபை தயவு இரக்கம் இதோடும் கூட இருந்து வழிநடத்தும். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து உடைய கிருபையில எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பாடலை பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கு என்று நாம் காணிக்கை எடுப்போம்.